நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக். அவன் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் வெள்ளை சோள மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/3 கப் உருக்குன வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வெல்லம் தேவைப்படும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் 1/2 கப் வெள்ளை சோள மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு சேர்த்து சளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு பொறுமையாக கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1/4 கப் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பட்டர் பேப்பர் லைன் பண்ண 6 இன்ச் ரவுண்ட் டின்ல இதை நான் சேர்த்துக்கிறேன். சைட் பை சைடு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரிங் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண கடாயில் கேக் டின்னை வச்சு லோ ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஒரு நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வரணும். மாவு ஒட்டி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகலன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மேலே உங்களுக்கு பிடிச்ச நட் பட்டர் சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.